ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம சேனலில் எவ்வளவோ ஃபாரன்சிக் கேசஸ் பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கேஸ் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன்லேயே ஒரு புதிய மைல்கல்னு சொல்லலாம். நம்ம ஜென்ரலாக எவ்வளோ விஷயம் பண்ணால் கூட சில விஷயங்களை தான் பெஞ்ச் மார்க்காக செட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஃபாரன்சிக் கேஸை தான் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு முக்கியமான பெஞ்ச் மார்க்காக செட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி பெஞ்ச் மார்க்னா, புதுசாக ஃபாரன்சிக் படிக்கிறவங்க எப்படிலாம் ஒரு கிரைம் சீன் அனலைஸ் பண்ணணும், எப்படிலாம் சின்ன சின்ன தடயங்களை நம்ம பார்த்து வித்தியாசமாக அதை எப்படி அப்ரோச் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு கிரைமை ஹேண்டில் பண்ற டிடெக்டிவா இருந்தாலும் சரி, ஒரு எவிடன்ஸை எப்படி அப்ரோச் பண்றது, அந்த எவிடன்ஸை எப்படி கலெக்ட் பண்றது, அதை எப்படி நம்ம கொலைகாரனுக்குரிய தடயங்களை கண்டுபிடிக்கிறதுங்கிற பலவிதமான விஷயங்கள் இந்த வழக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போது. நீங்க ஒரு கிரிமினாலஜி ஸ்டூடெண்டாவோ இல்ல ஃபாரன்சிக் ஸ்டூடெண்டாவோ இல்ல எனக்கு கிரைம் த்ரில்லிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உண்மையிலேயே போலீஸ் இந்த கிரைம் சீன்ல கிடைச்ச ஒவ்வொரு தடயங்களையும் அவ்வளவு சூப்பரா அனலைஸ் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணிருக்காங்க. யுஎஸ்ல இருக்க புளோரிடா ஸ்டேட்ல தாம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல கேரன்கிற ஒரு பெண்மணி அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்ல கிளரிக்கல் ஜாப் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது நிறைய பேர் லக்கேஜ் மிஸ் ஆயிருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. சில பேர் எனக்கு டிக்கெட் புக் ஆயிடுச்சு, போர்டிங் பாஸ் போறதுக்கு கேட்டை மூடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வரும்ல, அதை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க ஒரு கிளரிக்கல் ஜாப் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேரனுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு நெடுநாளாவே உடல்நல பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க வேலையும் பார்த்துட்டு தன்னோட உடல் நலத்தையும் பேணி பாதுகாக்கிறதுல ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. இந்த கேரன்கிற பெண்மணிக்கு திமோத்திங்கிற ஒரு காதலர் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த காதலர் தான் இவங்களுக்கு பக்கபலமா இருக்காரு. பிகாஸ் ஜெனரலா ஒரு உறவுல இருக்கும்போது ஒருத்தவங்க வாழ்க்கையில ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையை கடந்து போகும்போது அவங்க கூட இருக்க கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ தான் அவங்களுக்கு மென்டல் சப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மென்டல் சப்போர்ட்டை தான் இந்த திமோத்தி தன்னோட காதலி கேரன்கிற பெண்மணிக்கு கொடுத்துட்டு வராரு. ஸோ இந்த திமோத்தி என்ன பண்ணுவாரு, டெய்லி தன்னோட காதலி கூட 2 டைம் பேசிடுவாரு. மார்னிங்கும் பேசுவாரு, ஈவினிங் பேசுவாரு. அந்த மாதிரி தான் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2003ஆம் வருஷம் காலையில பேசியிருக்காரு. திரும்ப நைட் அவர் ஒர்க் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 மணிக்கு கால் பண்றாரு. அந்த காதலியோட வீட்டில் ரிங் போயிட்டே இருக்கு, போன் யாரையுமே எடுக்கல. திரும்ப 10:30 மணிக்கு கால் பண்றாரு. பட் அப்பவும் அவங்க யாருமே போனை எடுக்கல. ஸோ இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, சரி அவங்க ஏதோ ஒரு ஒர்க் முடிச்சு வந்திருக்காங்க, ரொம்ப டயர்டா தூங்கிட்டாங்க நினைச்சு விட்டுறாரு. மறுநாள் காலையில அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி திரும்ப கால் பண்றாரு. அப்பவும் அவங்க காதலியை ரீச் பண்ண முடியல. இந்த திமோத்தி எங்க போயிருக்காருன்னா, இவங்க இருக்கிற அந்த தாம்பாங்கிற ஊர்ல இருந்து 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மூன் லேக்னு ஒன்று இருக்கு. அங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம்பிங் போயிருக்காரு. ஸோ நைட்டு ஃபுல்லா அவருக்கு ஒரு பதட்டம் இருக்கு, தன்னோட காதலி ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறானே. மறுநாள் மார்னிங்கும் போனை எடுக்கலன்னு சொல்லும்போது இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு நேரா போய் பார்த்துட வேண்டியதானே. காலையில 10 மணிக்கு அந்த கேம்பிங் போன இடத்துல இருந்து நேரா இவங்க வீட்டுக்கு வர்றாரு. அப்படி வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டிட்டு இப்படி பார்க்கும்போதே தெரியுது வீட்டோட முன் கதவுகள் திறந்திருக்கு. இவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அந்த பெண்மணி வீட்டுக்குள்ள தான் கதவை போட்டுட்டு இருப்பாங்க, இல்ல வேலைக்கு போயிட்டா கண்டிப்பா கதவை லாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த வீட்டுக்குள்ள கேரன் மட்டும்தான் வசிக்கிறாங்க. அப்ப இந்த கதவு திறந்து இருக்கிறதுனால இவருக்கு ஒரு பதட்டம் வருது. இப்ப மெதுவா அந்த கதவை திறந்துட்டு உள்ள போறாரு. ஃபுல்லா எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்கு. லைட்டை போட்டு தன்னோட காதலி பேரை சொல்லிக்கிட்டே உள்ள போகும்போது அங்க இருக்கிற டைனிங் டேபிளுக்கு பின்னாடி இந்த கேரனோட கால் பகுதி மட்டும் தெரியுது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. போய் பக்கத்துல பார்த்தாரு, பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. இவங்களை சுத்தி எங்க பார்த்தாலும் ரத்தம், அதாவது அந்த ரத்தத்திலே அவங்க மிதந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு ரத்தம் அவங்க உடம்புல இருந்து வெளியில போயிருக்கு. இவரும் அவங்களை கூப்பிட்டு பார்க்கறாரு, உடம்பு அப்படி குலுக்கி பார்க்கறாரு, அவங்க எந்திரிக்கவே இல்லை. அப்பவே புரிஞ்சு போச்சு இவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியல. உடனே பதட்டமா 911க்கு கால் பண்றாரு. அந்த 911 கால் பேசும்போதே பயங்கர பதட்டமா இருக்காரு. அவருக்கு அழுகையா வருது. 911 ஆபரேட்டர் என்ன சொல்றாங்க, சார் அவங்களுக்கு மூச்சு இருக்கான்னு பாருங்கிறாங்க. இவரும் பார்க்கறாரு, அவங்க உடம்புல மூச்சு இல்லை. அடுத்த 15 நிமிஷத்துக்குள்ளே பாராமெடிக் டீம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னதான் கிரைம் சீனா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் விக்டிமை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ பாராமெடிக் டீம் வந்து பார்த்தவனே சொல்றாங்க இந்த கேரன் இறந்து போய் பல மணி நேரம் இருக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அவங்க பாராமெடிக் டீம் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ டிடெக்டிவ் உள்ள வர்றாங்க. போலீஸ் அந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக்யூர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க.
போலீஸ் ஃபர்ஸ்ட் நோட் பண்ற விஷயம் என்னன்னா, எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை. தட் மீன்ஸ் கேரனை கொலை பண்ண கொலைகாரன் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சவனா இருக்கணும், அவங்கள நம்பி தான் உள்ள விட்டுருக்காங்க. இதுதான் போலீஸ் கண்டுபிடிக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அந்த கேரனோட உடம்பை பார்க்கும்போது 15க்கும் மேற்பட்ட இடத்துல கத்தியால குத்துன காயம் இருக்கு. அந்த கத்தியை கொலைகாரன் அவங்க கிச்சன்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்து குத்திருக்கான். அப்படி கத்தியில குத்தும் போது என்ன ஆகுனா ரத்தம் தெரிக்கும். ஸோ அவங்க வீட்டு லிவிங் ரூம்ல செவத்துல ஃபுல்லா இந்த கேரனோட ரத்தமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் ஒருத்தன் 15 முறை கத்தியால குத்திருக்கான் அப்படின்னா இதுக்கு பேரு ஓவர் கில்லிங்பாங்க. ஒரு 2-3 டைம் கத்தியால குத்தினாலே அவங்க இறந்து போயிடுவாங்க. பட் 15 டைம் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் கூட கத்தியால குத்திருக்கானா அந்த கொலைகாரனுக்கு கொலை செய்யப்பட்ட கேரன் மேல பர்சனலா ஏதோ ஒரு கோபம் இருந்திருக்கு. அந்த கோபத்தை தான் இந்த மாதிரி காட்டியிருக்காங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. அப்படி போலீஸ் இந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக் பண்ணிட்டு வரும்போது அந்த லிவிங் ரூம்ல வித்தியாசமான ஒரு எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸா பார்க்கப்படுது. அதாவது கேரன் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல செவத்துல ஃபுல்லா ரத்தம் இருக்கு. பிளட் ஸ்பேட்டர், எங்க பார்த்தாலும் ரத்தம் தெரிச்சிருக்கு. அப்படி அந்த தெரிக்கப்பட்ட ரத்தத்துக்கு இடையில யாரோ ஒருத்தவங்க ரத்தத்துல ROC அப்படின்னு 3 லெட்டரை எழுதி வச்சு போயிருக்காங்க. ஸோ இறந்து போன கேரனோட உடல்ல அவங்களோட வலது கையில கட்டை விரலை பார்க்கும்போது அங்கேயும் ரத்தம் இருக்கு. தட் மீன்ஸ் கேரன் இறந்து போறதுக்கு முன்னாடி கொலைகாரனை பத்தியான ஒரு முக்கியமான தடயத்தை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இறக்கும் தருவாயில ROC அப்படின்னு ஒரு 3 லெட்டர்ல எழுதிட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா இது கொலைகாரனை பாயிண்ட் பண்ற விஷயமா தான் இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. ROC அப்படின்னா என்ன அர்த்தங்கிறது போலீஸுக்கு தெரியல. பட் கேரனுக்கு சொந்தமான நபர்களை விசாரணை பண்ணா இந்த ROCனா என்னன்னு கண்டிப்பா தெரிய வருங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. அப்படி போலீஸ் இந்த கேரனுக்கு சொந்தமான ஒவ்வொருத்தரா விசாரிச்சுட்டு வரும்போது இந்த கேரனோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே திருமணம் ஆயிடுச்சு. ஜெஃப் அப்படிங்கிற ஒரு நபரை திருமணம் பண்ணியிருக்காங்க. அவரு கூட டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆண்களோட டேட்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியாக திமோத்தி கூட தான் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. திமோத்தி கூட டேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ராக் அப்படிங்கிற ஒரு நபர் கூட டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ராக் எப்படின்னா அவன் ஒரு பக்காவான கிரிமினல். அவனுக்கு நிறைய போதை மருந்து பழக்கம் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த கேரனும் ராக்குங்கிற அந்த நபரும் அவங்க பிரிஞ்சிருக்காங்க. பிகாஸ் இந்த ராக்குங்கிறவன் என்ன பண்ணியிருக்கான், இவங்களை பிசிக்கலாக அப்யூஸ் பண்ணியிருக்கான். ஒரு ஸ்டேஜில் அவங்கள கழுத்தை நெரிச்சு கூட கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். போதை மருந்து சாப்பிட்டா என்ன பண்றோனே அவனுக்கு தெரியல. ஸோ அதனால இந்த ராக்குக்கும் இந்த பெண்மணிக்கும் ஒரு நல்ல உறவு இல்லாம பிரிஞ்சு வந்துட்டாங்க. இப்போ போலீஸுக்கு என்ன தோணுதுன்னா இவனோட பேரு ராக், ROCK. பட் அந்த பெண்மணி இறக்கும் தருவாயில ROCன்னு 3 லெட்டர்ல ஒரு வார்த்தையை அவங்களோட ரத்தத்தாலே இப்படி செவத்துல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த காதலர் தான் அவங்களை கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட போலீஸ் இப்ப ராக்ங்கிற அந்த முன்னாள் காதலர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு அவரை விசாரணை பண்றாங்க. போலீஸ் இந்த ராக்ங்கிற காதலர் மேல சந்தேகப்படுறதுக்கு மிக முக்கியமான ரீசன் என்னன்னா இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கான், உள்ள வந்திருக்கான், கதவு உடைக்கல, பிளஸ் ஓவர் கில்லிங், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இவனா தான் இருக்குங்கிற மாதிரி சந்தேகம். இப்போ அவனை பிடிச்சிட்டாங்க. அவங்ககிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான், சார் நாங்க பிரேக்கப் ஆகி ரொம்ப நாளாச்சு, நான் அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் இருக்கோம், பிளஸ் இப்போ நாங்க சுத்தமா கான்டாக்ட்லேயே இல்லை சார், ஏன் என்னாச்சு திடீர்னு எதுக்காக அவளை பத்தி கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. இல்ல கேரன் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கிங் வருது. பட் அவனோட உடல் மொழியையும் அந்த வாய் மொழி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அது உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங் மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் போலீஸ் அதில் நம்பி ஏமாறுறதுக்கு ரெடியா இல்லை. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, நீ அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி நைட்டோ இல்லை 11ஆம் தேதி ஏர்லி மார்னிங்கோ எங்கே இருந்தீங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவனை யோசிச்சு பார்க்குறான், சார் ஒரு 2 நாள் இருக்கும் சார், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சார், என்னோட கேலண்டரை பார்த்தா தான் தெரியும் சார், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், பல இடத்துக்கு போகிறேன், நீங்கள் ஏதோ 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை சார், இப்போ போன டைம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் கூட எனக்கு ஞாபகம் இருக்காதுங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். ஜென்ரலாக ஒரு சஸ்பெக்டை விசாரிக்கும் போது கிரைம் நடந்தப்போ நீ எங்கே இருந்தங்கிற கேள்விக்கு அவனால் சரியாக பதில் சொல்ல முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட 99% ஒரு தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ போலீஸோட முழு ஃபோக்கஸும் இந்த ராக்குங்கிற காதலர் மேலே இருக்கு. அவர் கொலை நடந்தப்போ தான் எங்கே இருந்தோங்கிறத சரியாக நிரூபிக்கலை. ப்ளஸ் அந்த ROCங்கிற லெட்டர், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது
கண்டிப்பா இந்த முன்னாள் காதலர் தான் இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. பட் இந்த ராக்குங்கிற நபரை ஹேண்டில் பண்றதுல போலீஸுக்கு ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி பிரேக்கப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் திமோத்தி கூட டேட்டிங் பண்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க எந்த வீட்டில் வச்சு கேரன் கொலை செய்யப்பட்டாங்களோ அந்த வீட்டில் தான் இந்த நபர் ராக்குங்கிற நபர் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். ஸோ அவன் அந்த வீடு ஃபுல்லா இருந்திருப்பான். எங்க பார்த்தாலும் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். இப்போ அந்த ராக்கோட ஃபிங்கர் பிரிண்ட் இந்த வீட்டுக்குள்ள எங்கேயாவது இருந்துச்சுன்னா அவன் வந்து கொலை செஞ்சுட்டு போயிருக்காங்கிறத போலீஸ் ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த வீட்டில் தான் அவன் பல வருஷம் இருந்திருக்கான். ஸோ அதுதான் இப்போ போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. ராக் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா இல்ல அப்படிங்கிறத நிரூபிக்கிறது பாயிண்ட் கிடையாது. அவன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற தடயங்கள் தான் வேணும். இப்போ அதை கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு அவ்வளவு சவாலான ஒரு விஷயமா இருக்கு. இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கிரைம் சீன்ல இன்னொரு வித்தியாசமான தடயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த கேரன் கொலை செய்யப்படுறதுக்கு ஜஸ்ட் ½ அன் அவருக்கு முன்னாடி ஒரு பீஸா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பீஸா வந்து ஒரு லார்ஜ் பீஸா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதில் மொத்தம் அப்படி 6 பீசஸ் இருக்கும். அந்த பீஸா பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் 3 பீஸ் மட்டும் தான் இருக்குது. மீதம் இருக்கிற 3 பீஸ் இல்லை. ஒருவேளை கேரன் சாப்பிட்ருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. இப்போ பீஸா யார் டெலிவரி பண்ணாங்களோ அந்த நபர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நைட்டு கரெக்டாக 9 மணிக்கு நான் பீஸா டெலிவரி பண்ணேன். அப்போ கேரன் தான் பீஸாவை வந்து வாங்கிட்டு போனாங்கிற மாதிரி அந்த நபர் சொல்கிறாரு. ஸோ தட் மீன்ஸ் 9 மணி வரைக்கும் கேரன் உயிரோடு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. இப்போ அந்த பீஸா பாக்ஸில் இருக்கிற 3 பீஸை உண்மையிலே கேரன் சாப்பிட்டாங்களா இல்ல கேரனை கொலை பண்ண அந்த கொலைகாரன் சாப்பிட்டானுங்கிறது போலீஸுக்கு தெரியல. அது எப்ப தெரிய வரும்? இந்த அட்டாப்சி ரிப்போர்ட், அதாவது பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தாதான் தெரிய வரும். இப்போ போலீஸும் பொறுமையா பிரேத பரிசோதனை அறிக்கைக்காக வெயிட் பண்ணும்போது ஃபைனலா பிரேத பரிசோதனை அறிக்கை வருது. அதுல 3 மிக முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க உடம்புல பலவிதமான கத்தி குத்து காயங்கள் ஏற்பட்டதுனால தான் அவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்கு. அதுவும் சில டைம் கத்தி குத்து இவங்களோட ஸ்பைனல் கார்டை டேமேஜ் பண்ணிருக்கு, இவங்களோட இருதயத்தை தொலைச்சிருக்கு, உடம்புல பல முக்கியமான பாகங்களை தாக்குனதுக்கு அப்புறம் அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டு தான் இவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்குங்கிற மாதிரி பிரேத பரிசோதனை அறிக்கையில் சொல்றாங்க. மேலும் பிரேத பரிசோதனை பண்ணும்போது இவங்க வயிற்றுக்குள்ள எந்த விதமான கண்டென்ட்டும் இல்லை. தட் மீன்ஸ் இவங்க நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொலை செய்யப்பட்டிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. தட் மீன்ஸ் இவங்க ஆர்டர் பண்ண பீஸால இருக்கிற 3 பீஸை இவங்க சாப்பிடல, இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் தான் சாப்பிட்டிருக்கான் அப்படிங்கிறது இவங்க பிரேத பரிசோதனை அறிக்கை மூலமா தெளிவுபடுத்தப்படுது. அடுத்தபடியா இன்னொரு மிக முக்கியமான தடயத்தை என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஜெனரலா ஒரு பெண்ணை ஒரு ஆண் கொலை செய்யும் போது தவறா நடந்தோ இல்ல இந்த மாதிரி கொலை செய்யும் போதோ அந்த பெண் தன்னோட உயிரை காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது அந்த கொலைகாரனை பெராண்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களும் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேரனோட விரல் நகை இடுக்குல கொலைகாரனோட ஸ்கின் செல்லை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஸ்கின் செல்ல இருந்து என்ன பண்ணலாம்? டிஎன்ஏ எடுக்கலாம். அது நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இப்போ இவங்க விரல் நகை இடுக்கிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சாம்பிளையும் டிஎன்ஏ கண்டுபிடிக்கிறதுக்காக லேபுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ போலீஸ் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்க காதலர் திமோத்தியை விசாரிச்சாங்க. முன்னாள் காதலர் ராக் இப்போ அவன் தான் நம்பர் 1 சஸ்பெக்டா இருக்கான். ஸோ இவங்களோட கணவர் ஜெஃப் அப்படிங்கிற ஒரு நபரை விசாரிக்கிறாங்க. பட் இந்த கொலை நடந்தப்போ அவர் 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மியாமிங்கிற ஊர்ல இருந்ததுனால இப்போ அவர் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தெரியுது. பட் இந்த கேரன்கிற பெண்ணை பொறுத்த வரைக்கும் இவங்க திமோத்தி கூட டேட் பண்ணா கூட இன்னொரு 2-3 ஆண்களோட சைமல்டேனியஸா டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க ஏர்போர்ட்ல வேலை பார்க்குற ஒரு பைலட் கூட தொடர்புல இருக்காங்க. அந்த பைலட்டும் அடிக்கடி இவங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாரு. இந்த கொலை நடந்தப்போ அந்த பைலட் எங்க இருக்காருன்னு விசாரிக்கிறாங்க. பட் அவரும் அப்ப இந்த ஊர்லயே இல்லைங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சஸ்பெக்ட் இருந்தா கூட இந்த ஃபாரன்சிக் தடயங்கள் வந்தா மட்டும்தான் இந்த கொலையை யாரு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத போலீஸால உறுதிப்படுத்த முடியும். பட் அப்படி இருந்தா கூட இந்த ராக் அப்படிங்கிற நபர் மேலதான் போலீஸுக்கு சந்தேகம் இருக்கு. கேரன்கிற இந்த பெண்மணியை கொலை பண்ண அந்த நபர் யாரு? கிரைம் சீன்ல கிடைச்ச பல தடயங்கள் அவங்களோட முன்னாள் காதலர் ராக் அப்படிங்கிற நபரை நோக்கி தான் கையை காமிக்குது. அதுவும் ROCங்கிற அந்த லெட்டர் தான் இந்த கிரைம் சீன்ல ஒரு முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ்க்கு என்ன தோணுதுன்னா,
சொல்லுதுன்னா, இவங்க நம்ம எத்தனை பேர் வேணாலும் விசாரிக்கலாம், தப்பு இல்லை. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ராக்கு தான் கொலை பண்ணியிருப்பான், ஈஸியாக அந்த கேஸ் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் இந்த கேஸில் யாருமே எதிர்பார்க்காத பலவிதமான திருப்பங்கள் நிகழ ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிரைம் சீன்ல ஒரு ஃபாரன்சிக் தடயத்தை இப்படிதான் விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பக்காவான பெஞ்ச் மார்க் கேஸா பார்க்கப்படுது. அப்படி போலீஸ் ஆபீசர் இந்த கிரைம் சீன்ல என்ன மாதிரி வித்தியாசமான தடயத்தை கண்டுபிடிச்சாங்க, அது இந்த ராக்கை நோக்கி பாயிண்ட் பண்ணுதா இல்ல வேற யாராவது நோக்கி பாயிண்ட் பண்ண போதா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான ஃபாரன்சிக் கேஸை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த கேரனை யாரு கொலை பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இனிமே நம்ம சேனல்ல நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, மேபி வீடியோவை ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்கறதுனால மறந்துறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்காக வீடியோ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி பல விதமான ட்விஸ்ட் இந்த வழக்கில் காத்துட்டு இருக்கு. கிரைம் சீன்ல இதுவரைக்கும் கிடைச்ச தடயங்கள் படி அந்த ROC அப்படிங்கிற லெட்டரை எழுதினது கேரன் தான். இறக்கும் தருவாயில தன்னை கொலை பண்ண அந்த நபரை காட்டி கொடுக்கறதுக்காக அவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் நினைக்கும் போது கிடைச்ச பிரேத பரிசோதனை தடயங்களும் ஃபாரன்சிக் தடயங்களும் பலவித வித்தியாசமான கதைகளை சொல்ல ஆரம்பிக்குது. அதை ஒண்ணா பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். முதல்ல இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில இந்த கேரனோட உடம்புல என்ன மாதிரிலாம் காயங்கள் ஏற்பட்டுச்சுங்கிறத தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதுவும் அவங்க ஸ்பைனல் கார்டில் ஒரு காயம், செஸ்ட்ல ஒரு காயம், எல்லா கத்தி குத்துமே ரொம்ப ஆழமா இறங்கியிருக்கு. ஒரு 15 இடத்துல கத்தி குத்தும் போது அவ்வளவு காயங்கள்ல இருந்து ரத்தம் வெளியேறும் போது அவங்களுக்கு உடனே மயக்கம் வரும், அவங்களோட உடம்பு உடனே செயலிழக்க ஆரம்பிக்கும். அதுவும் ஸ்பைனல் கார்டுல ஒரு பயங்கரமான கத்தி குத்து ஏற்படும் போது அவங்களோட பிளட் பிரஷர் அளவு கம்மியாகும். அப்போ இவங்க ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு 15-16 இடத்துல ஒரு பெண்ணுக்கு காயம் ஏற்பட்டு ரத்தப்போக்கு ஏற்படும் போது அந்த பெண்ணால கண்டிப்பா இப்படி கையை தூக்கி செவத்துல ROC அப்படின்னு எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு நிறைய ரத்தப்போக்கு ஏற்படுறதுனால அவங்களோட பிளட் பிரஷர் அளவு கம்மியா இருக்கும். கண்டிப்பா அவங்க கையை தூக்கி எழுதுற அளவுக்கு கூட அவங்க உடம்புல பிளட் பிரஷர் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மேபி கேரன் இந்த வார்த்தையை ROCங்கிற வார்த்தையை எழுதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை சப்போர்ட் பண்ற மாதிரி பலவிதமான ஃபாரன்சிக் தடயங்கள் கிடைக்குது. இப்போ ரெண்டாவதா என்ன தடயம் கிடைச்சிச்சுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களை 10-15 டைம் கத்தியால குத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா பிளட் ஸ்பேட்டர், ரத்தம் எங்க பார்த்தாலும் தெரிக்கும். அந்த மாதிரி தான் 2 பக்கமும் ரத்தம் தெரிச்சிருக்கு. அப்படி ஒரு இடத்துல டாட்டா ரத்தம் இருக்கு, அதுக்கு மேலதான் ROCன்னு எழுதியிருக்காங்க. இப்போ இப்படி ஒரு சினாரியோ திங்க் பண்ணி பார்ப்போம். உண்மையிலே கேரன் இதை எழுதியிருந்தா என்ன நடந்திருக்கும்? அவங்க உடம்புல கொலைகாரன் கத்தியால குத்திருப்பான், அப்படியே ரத்தம் தெரிச்சிருக்குமா? ஜஸ்ட் அப்பதான் செவத்துல டாட்டா ரத்தம் இருந்திருக்கும். அப்போ அவங்க உடனே ROCன்னு எழுதுனா என்ன ஆகும்? ஏற்கனவே செவத்துல தெரிச்ச அந்த ரத்தம் என்ன ஆயிருக்கும்? டிஸ்டர்ப் ஆயிருக்கும். இவங்க அது மேல போய் ரத்தத்தை எழுதும் போது டிஸ்டர்ப் ஆயிருக்கும். பட் ஆக்சுவலா போலீஸ் இந்த கிரைம் சீனை பார்க்கும்போது இந்த ROCங்கிற வார்த்தையை அவங்க படிக்கும்போது அதுக்கு கீழே ஏற்கனவே தெரிக்கப்பட்ட ரத்தங்கள் காய்ந்த நிலையில இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அவங்களை கொலை பண்ணிருக்காங்க, ரத்தம் தெரிச்சிருக்கு, கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 1/2 hour 1 hour டயத்துக்கு அப்புறம் தான் அது மேல ROCங்கிற வார்த்தையை எழுதுனதுனால தான் இந்த ரத்தம் உறைஞ்சு போயிருக்கு, அந்த பிளட் ஸ்பேட்டர் டிஸ்டர்ப் ஆகலங்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் இதை அவங்க எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவ்வளவு ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க மரணம் உடனே நிகழ்ந்திருக்கும். ஒரு 1/2 hour 1 hour அவங்க உயிரோடு இருந்து திரும்ப எழுந்திருச்சு இப்படி எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னொரு மிக முக்கியமான தடயமும் கிடைக்குது. கொலை செய்யப்பட்ட கேரன் இடது கையில எழுதுற பழக்கம் உள்ளவங்க. பட் இவங்க எழுதுனது வலது கையில எழுதுன மாதிரி தான் கிரைம் சீன்ல இருக்கு. தட் மீன்ஸ் அவங்களோட வலது கை ஆள்காட்டி விரல்ல தான் ரத்தம் இருக்கு. ஸோ அந்த ரத்தத்தை தொட்டு தொட்டு அவங்க எழுதுன மாதிரி இருக்கு. ஸோ இடது கை பழக்கம் இருக்கிற ஒரு நபர் எப்படி மரண தருவாயில தன்னோட வலது கையில இருக்கிற ஆள்காட்டி விரலால எழுத முடியும்? ஸோ இந்த 3 மிக முக்கியமான தடயங்களை வச்சு பார்க்கும்போது ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ROCங்கிற இந்த வார்த்தையை கேரன் எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் தான் இவங்களோட கையை வச்சு இப்படி எடுத்து ROCன்னு எழுதியிருக்கான். தட் மீன்ஸ் கொலை பண்ணது ஒருத்தன்,
ராக் அப்படிங்கிற அந்த முன்னாள் காதலரை மாட்டி விடுறதுக்காண்டி தான் இவன் இந்த மாதிரி எழுதிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஃபாரன்சிக் டீம் உறுதியா சொல்றாங்க. சோ போலீஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவங்களோட முன்னாள் காதலர் ராக் அப்படிங்கிற நபர் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாருன்னு அவரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ஃபாரன்சிக் தடயங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த லெட்டர் அவங்க எழுதலைன்னா கண்டிப்பா அந்த ராக்குங்கிற நபர் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அவர் கொலை பண்ணலன்னா இப்போ இது யாரு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜென்ரலா எந்த ஒரு கிரைம்னு சரி, கொலை செய்யப்பட்ட விக்டிமோட உடலை ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெக்டா வருவாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் யார் அவங்க உடம்ப கண்டுபிடிச்சா, இப்போ அவங்களோட கரண்ட் காதலர் திமோத்திங்கிற அந்த நபர் தான். இது வரைக்கும் அவர் மேல போலீஸுக்கு ரொம்ப சந்தேகம் வரல. பட் எப்போ ராக் இந்த கொலையை பண்ணலன்னு உறுதி செய்யப்படுதோ அப்ப போலீஸோட முழு போக்கஸும் திமோத்திங்கிற இந்த காதலர் மேல இருக்கு. அப்ப போலீஸ் இந்த திமோத்தியை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த திமோத்தி ஒரு சாதாரண நபர் கிடையாது, பக்காவான கிரிமினல், போலீஸுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவன். இதே டயத்துல கொலை செய்யப்பட்ட கேரனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் போலீஸ் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் 2-3 நாளாவே கேரன் ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க, நான் திமோத்தியை நம்பி ஏமாந்துட்டேன், அவர் ரொம்ப மோசமானவனா இருக்கானேங்கிற மாதிரி எங்க கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேரனோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்றதுனால இப்ப திமோத்தி யாரு என்னன்னு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் என்ன தெரிய வருதுன்னா, இந்த திமோத்திங்கிறவன் கிட்டத்தட்ட 12 வருடங்கள் சிறையில இருந்து இப்ப ரீசெண்டா தான் ப்ரொபேஷன் பீரியட்ல வெளியில வந்திருக்காங்கிறது தெரியுது. அவன் என்ன குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போனானா, ஒரு பாலியல் தொழில் பண்ற பெண்ணை கொலை செய்ய முயற்சி பண்ண குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிருக்கான். எதுக்காக அந்த பெண்ணை இவன் கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு விசாரணை பண்ணும்போது இந்த திமோத்தி பேசிக்காவே ஒரு கிரிமினல். அங்கங்க சின்ன சின்ன ராபரி பண்ணிட்டு இருந்தவன் ஒரு ஸ்டேஜ்ல பாலியல் தொழில் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பாலியல் தொழிலும் கொடிகட்டி பறக்குது. அப்போ இதே பாலியல் தொழிலை ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க ஒரு நபருக்கும் இவனுக்கும் மோதல் வருது. என்னடா புதுசா ஒரு காம்படிட்டர் வந்திருக்கான்னு. அப்போ இவன் என்ன பண்றான், அந்த காம்படிட்டரை அழிக்கிறதுக்காக அந்த எதிராளி கிட்ட வேலை பார்க்குற பாலியல் தொழில் பண்ற ஒரு பெண்ணை கொலை பண்ண முயற்சி பண்றான். அப்போ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். அந்த குற்றத்துக்காக 12 வருடங்கள் சிறைக்கு போயிருக்கான். இது மட்டுமல்ல, ஏற்கனவே பல பெண்கள் கிட்ட தவறா நடந்த வழக்கு, வீடு புகுந்து கொள்ளையடிச்ச வழக்கு, இந்த திமோத்தி மேல பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பட் இவனை பத்தியான சீக்ரெட் இந்த கேரன்கிற பெண்மணிக்கு தெரியாம இருந்திருக்கலாம். பட் ஒரு ஸ்டேஜ்ல தெரிய வரும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கலாங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. அதனால தான் கேரன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப மேபி என்ன நடந்திருக்கலாம்னா, இந்த திமோத்திய அவங்க நம்பி காதலிக்கிறாங்க. ஒரு டயத்துல இவன் இவ்வளவு பெரிய கிரிமினல், இவனுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பாஸ்ட் ஹிஸ்டரி இருக்குங்கிறது தெரிய வரும்போது அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்படி பிரேக் பண்ணதை இந்த திமோத்தியால ஏத்துக்க முடியல. மேபி அப்போ இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது போலீஸோட அனுமானம். எந்த ஒரு கேஸ்லயும் போலீஸோட கெஸ் மட்டுமே ஒரு கிரைமை சால்வ் பண்ணாது, அதை சுத்தி நிறைய தடயங்களை பில்ட் பண்ணணும். இப்போ போலீஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸும் திமோத்தி கிட்ட தான் இருக்கு. சரி, அப்போ 9 மணிக்கு பீஸா டெலிவரி பாய் வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னா அப்போ 9 o'clock அப்புறம் தான் அந்த கொலை நடந்திருக்கும். அப்போ திமோத்தியோட செல்போன் லொகேஷனை எடுத்து பார்க்குறாங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான், நான் ஏற்கனவே இங்கிருந்து 30 மைல் தொலைவில் இருக்கிற மூன் லேக் பக்கத்தில் என்னோட ஃப்ரெண்டு கூட கேம்பிங் போயிட்டேங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அவன் ஈவினிங் வந்து நான் இவங்களை பார்க்கவே இல்லைங்கிறான். பட் அவனோட செல்போன் ரெக்கார்டை பார்க்கும்போது 9:32 மணி வரைக்கும் அவன் கேரனோட வீட்டில் தான் இருந்தான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ தட் மீன்ஸ் பீஸா டெலிவரி பண்ண ½ an hour கழிச்சு கூட அவன் அங்கே தான் இருந்திருக்கான். ஸோ 9:32க்கு அவன் என்ன பண்ணியிருக்கான், தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் பண்ணியிருக்கான். அதுக்கு அப்புறம் தான் அவன் மூன் லேக்குக்கு கிளம்பி போயிருக்காங்கிற மாதிரி இந்த செல்போன் ரெக்கார்ட் சொல்லுது. ஸோ தட் மீன்ஸ் 9 மணிக்கு பீஸா வந்திருக்கு அப்படின்னா இடைப்பட்ட இந்த ஒரு ½ an hourல கண்டிப்பா அவன் தான் இந்த பீஸாவை சாப்பிட்டுருக்கணுங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. அப்போ என்ன நடந்திருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் கெஸ் பண்றாங்கன்னா, இவன் ஒரு நைட்டு 8:30க்கு கேரன் வீட்டுக்கு போயிருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் உள்ள பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஏற்கனவே பிரேக்கப் ஆயிட்டாங்க. மேபி அந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப ஒட்ட வைக்கிறதுக்காக இவன் வீட்டுக்குள்ள போயிருக்கலாம். 2 பேத்துக்குள்ளேயும் ஆர்கியூமெண்ட் வந்திருக்கலாம். அப்போ 9 மணிக்கு பீஸா டெலிவரி பண்றாங்க. பீஸா வந்து அந்த டேபிள்ல வச்சிருக்காங்க. இவங்க ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஒரு 9 மணிக்கு கிட்டத்தட்ட அந்த பீஸா டெலிவரி பண்ண 5 நிமிஷத்துக்குள்ளேயே இவன் மேபி கேரனை கொலை பண்ணிருக்கலாம். கொலை பண்ணி முடிச்சோடனே எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. இவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அப்ப ரொம்ப பசிச்சதுனால இந்த பீஸாவை சாப்பிட்டுட்டே யோசிச்சிருக்கலாம், அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது ஓகே, இவளுக்கு ஒரு முன்னாள் காதலன் இருந்தால அவனை ஃப்ரேம் பண்ணி விடலான்னு இப்போ இந்த இவங்களோட வலது கையில ஆள்காட்டி விரலை எடுத்து
அந்த செவத்துல ROCன்னு எழுதியிருக்கான். ஸோ இந்த இடைப்பட்ட ஆஃப் அன் ஹவருக்குள்ள ஏற்கனவே இவங்க உடம்புல இருந்து தெரிச்ச அந்த பிளட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபாரன்சிக் செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இவனுக்கு தெரியல. பிளஸ் இந்த கேரன் இடது கையில தான் எழுதுவாங்க அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சா கூட அந்த டயத்துல அது அவனுக்கு தோணல. ஸோ இவங்களோட வலது கையை எடுத்து அந்த ஆள்காட்டி விரல்ல அங்கங்க உடம்புல இருந்து கீழே இருக்க ரத்தத்தை எடுத்து ROCங்கிற மாதிரி செவத்துல எழுதியிருக்கான். எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9:45க்கு மேல ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் தான் மூன் லேக்கு கிளம்பி போயிருக்கான். இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த திமோத்திங்கிற காதலரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ அவன் என்ன சொல்றான், சார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது, நாளை காலைல கூட பேசினேன், அதுக்கப்புறம் நான் மூன் லேக் கிளம்பி போயிட்டேன், உண்மையிலே இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். பட் இருந்தாலும் இவன் தான் பண்ணியிருப்பாங்கிறது போலீஸோட சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸா இருந்தா கூட இவனை சுத்தி நிறைய ஃபாரன்சிக் தடயங்களை பில் பண்ணா மட்டும்தான் இந்த கேஸை இவனுக்கு அகைன்ஸ்டா போலீஸ் ஜெயிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவனோட செல்போன் ரெக்கார்டு ஃபுல்லா எடுத்து பார்க்கும்போது கொலை நடந்தப்போ இவன் வந்து அந்த கிரைம் சீன்ல தான் இருந்தான் அப்படிங்கிறது ஒரு முதல் தடயம். ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேரனோட விரல் நகை இடுக்கல கொலைகாரனோட ஸ்கின் செல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்கின் செல்லோட அளவு ரொம்ப குறைவா இருந்ததுனால இனிஷியல் ஸ்டேஜில் அதுலேருந்து DNA டிரைவ் பண்ண முடியல. அதை ஃபர்ஸ்டே டிரைவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேஸ் சால்வ் பண்ணிருக்கலாம், பட் டிரைவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்பர்ட் என்ன பண்றாருன்னா, YSTRங்கிற மாதிரி ஒரு டெக்னிக் இருக்கு. அதாவது குறைவான ஒரு அளவு இருந்தா கூட அதுலேருந்து ஒரு ஆணுக்கு சொந்தமான DNA மட்டும் எடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி எடுத்து இப்போ கொலைகாரனோட DNA எடுக்கிறாங்க. அந்த DNA இவங்க கூட திமோத்தி கூட ஒப்பிட்டு பார்க்குறாங்க, ரெண்டுமே மேட்ச் ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் திமோத்தியோட ஸ்கின் செல்ஸ் இவங்களோட விரல் நகை இடுக்கில் இருந்ததுனால இவன் அந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது மட்டும் போதுமா? அதை எப்படி கோர்ட்ல டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னா, ஐயோ நான் கொலை பண்றப்ப அவ ஸ்கின் செல் அவளோட விரல் நகை இடுக்கல போல, நாங்க ரெண்டு பேரும் உடல் ரீதியான தொடர்புல இருந்தோம், அப்போ அந்த ஸ்கின் செல் டிரான்ஸ்பர் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட டிஃபென்ஸ் டீம் வந்து இந்த வழக்கை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதையும் தாண்டி இன்னொரு தடயத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் போலீஸ் திங்க் பண்ணும்போது டக்குன்னு ஒரு ஐடியா வருது. சரி ஓகே, இவன் என்ன சொன்னா, நான் சாயங்காலம் அவங்கள பார்க்கவே இல்லைங்கிறதா இவனோட ஸ்டேட்மெண்ட். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. 9 மணிக்கு பீஸா டெலிவரி பண்ணியிருக்காங்களா, அந்த பீஸா பாக்ஸை திறந்து 3 பீஸ் யாரோ சாப்பிட்ருக்காங்க. பட் கேரனோட ஸ்டொமக்கில் பிரேத பர்சனப்போ அவங்க உள்ள பீஸா இல்லை. தட் மீன்ஸ் கேரன் இதை சாப்பிடவே இல்லை, அவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் தான் சாப்பிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த கொலைகாரன் சாப்பிட்ருந்தானா அவன் அந்த பீஸா பாக்ஸை இப்படி தொட்டிருப்பான், ஓப்பன் பண்ணியிருப்பான், அதை எடுத்து சாப்பிடும்போது அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். இப்போ அந்த பீஸா பாக்ஸில் திமோத்தியோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு அப்படின்னா 9:30க்கு அவன் இங்கே இருந்தான் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. அவன் ஏற்கனவே என்ன சொன்னா, நான் ஈவினிங் பார்க்கவே இல்லைங்கிறான். ஸோ இதுதான் சூப்பரான தடயம்னு இப்போ போலீஸ் அந்த பீஸா பாக்ஸை எடுத்து அதில் இருக்கிற எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்டையும் எடுத்து பார்க்கும்போது ஃபைனலாக திமோத்திங்கிற இந்த காதலரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை அந்த பீஸா பாக்ஸில் 2 இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், 9 மணிக்கு அவன் டெலிவரி பண்ணியிருக்கான்னா 9:35க்கு அவனோட செல்ஃபோன் லொக்கேஷன் இங்கே தான் காட்டுதுன்னா அப்போ அவன் இந்த கிரைம் சீனில் இருந்திருக்கான், பீஸாவை அவன் தான் சாப்பிட்ருக்கான். அப்படிங்கிறதுனால இந்த கொலையை இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படுது. இப்போ இந்த திமோத்திக்கு அகேன்ஸ்டா பக்காவான நிறைய ஃபாரன்சிக் தடயங்கள் இருக்கு. இந்த தடயங்களை வச்சு திரும்ப அவனை கன்ஃபரன்ட் பண்றாங்க. பட் இப்போ திமோத்தியால டிஃபெண்ட் பண்ண முடியல. வேற வழி இல்லாம நான் தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படிங்கிறத அவன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். இவன் என்னமோ திறமையா அந்த முன்னாள் காதலரை மாட்டி விடுறதுக்காக ROCன்னு எழுதுனா இதை மட்டும் பார்த்துட்டு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருக்கான். பட் ஃபாரன்சிக் எப்படி திங்க் பண்ணுவாங்க, ஒவ்வொரு எவிடன்ஸையும் அவங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இவன் ஒத்துக்கிறான், நான் தான் கேரனை கொலை பண்ணேன். பட் எதுக்குப்பா கொலை பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ இவன் உண்மையான ரீசனை சொல்றான். ஓகே சார், நாங்கள் 2 பேரும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் என்னோட பழைய ஹிஸ்ட்ரியை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. நான் 12 வருஷம் ஜெயிலில் இருந்தேன், ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டில் இருந்து வந்திருக்கேங்கிறது கேரனுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்க என்னை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க, என்னோட பிரேக்கப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்னால் அந்த ரிஜெக்ஷனை ஏற்றுக்க முடியல. அதனால அவங்க 24 மணி நேரமும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். கேரன் மேலே இவனோட அப்சஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அவன் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றான்னா, இவங்கிட்ட பிரேக்கப் பண்ணக்கப்புறம் கேரன் உடனே இன்னும் 2-3 பேரோட டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க.
கேரன் வேற நபர்களோட டேட்டிங் பண்றதை இவனால பொறுக்க முடியல. அதனால எப்பெல்லாம் சரி சாயங்காலம் நைட்டு 24 மணி நேரம் கேரனை அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மரம் இருக்கு, அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து கண்காணிக்க ஆரம்பிக்கலாம். எப்பெல்லாம் அவங்க வீட்டுக்கு இப்போ அவங்க டேட்டிங் பண்ற நபர்கள் வந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு குப்பை இருக்குல்ல, வெளியில குப்பை தொட்டி வச்சிருப்பாங்க, அந்த குப்பை தொட்டி ஃபுல்லா கிளறி பார்ப்பானா. அதுல என்ன கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவானா, அதுல ஏதாவது பயன்படுத்தப்பட்ட ஆணுரை இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுவானா. தட் மீன்ஸ் இவங்க யாரு கூடயாவது உடல் ரீதியான தொடர்புல இருக்காங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல அவனுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. அப்படி ஒரு நாள் செக் பண்ணும்போது தான் இவங்க காதலர் திமோத்தி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு குப்பை தொட்டியில பார்க்க அதுல பயன்படுத்தப்பட்ட ஆணுரை இருக்க விட்டு இவனுக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் கேரனை மீட் பண்ண ஒரு நாள் போறான். அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் வருது. அந்த ஆர்கியூமெண்ட்ல என்ன அவன் சொல்ல ட்ரை பண்றான்னா, திரும்ப அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண விருப்பப்படுறான். கேரன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடனே கிச்சன்ல இருக்க ஒரு கத்தியை எடுத்து அவங்களை கொலை பண்ணிடுறான். பதட்டத்தில் கொலை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பசியில் அங்கே இருக்கிற பீஸாவை சாப்பிட்றான். அதுக்கப்புறம் தான் முன்னாள் காதலர் ஞாபகம் வருது. ஸோ இவங்க கையை தொட்டு தொட்டு அந்த ROCன்னு எழுதியிருக்கான். பட் அவன் கிரியேட் பண்ண ஒவ்வொரு தடயங்களையும் ஃபாரன்சிக் எப்படியெல்லாம் உடைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ஃபைனலாக கேரனை கொலை பண்ண குற்றத்துக்காக திமோத்திங்கிற இந்த நபரை அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை அமெரிக்க நீதிமன்றத்துக்கு போது அவனுக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கு, அவனுக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ராங்கான ஃபாரன்சிக் தடயங்கள் இருக்கிறதுனால கேரனை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த திமோத்தி குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் அவனுக்கு பரோல்ல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கேஸோட முன்னுரையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரைம் சீன்ல கிடைக்கிற ஒவ்வொரு தடயங்களும் 1000 கதைகள் சொல்லும். அந்த கதைகளை எந்த டிடெக்டிவால போலீஸால புரிஞ்சுக்க முடியுதோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதோ, அப்பதான் ஒரு கிரைமை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நம்மளுக்கு என்னமோ பார்க்கும்போது ஒரு பிளட் ஸ்பேட்டர் இருக்கு, மேல ஏதோ பேரை எழுதியிருக்காங்க, அதை மட்டும் பார்க்காம முதல்ல வந்த அந்த பிளட் ஸ்பேட்டர் காஞ்சி போனதுக்கு அப்புறம் தான் இதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களே, உண்மையிலேயே வேற லெவல் திங்கிங். அதுக்கப்புறம் பேத்தாலஜிஸ்ட் இதில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. உடம்புல எவ்வளோ காயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஒரு நபரால் கையை தூக்கி எழுத முடியாது அப்படிங்கிறத அவங்க மருத்துவ ரீதியாகவும் நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இடதுகை பழக்கம் அப்படின்னு பலவிதமான தடயங்களை உண்மையிலே பேத்தாலஜிஸ்ட், ஃபாரன்சிக் டீம் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணி தான் இந்த கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலா இவங்களோட ஸ்டொமக்ல பீஸா கண்டென்ட் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சு அப்ப அந்த பீஸால ஃபிங்கர் பிரிண்ட் திமோத்திக்கு சொந்தமானதுன்னு எடுத்தாங்க பாருங்க. அதுவும் ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோவை யாராவது கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்டோ ஃபாரன்சிக் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ பார்த்துட்டு இருந்தா இதை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கிரைம்ல கிடைக்கிற தடயங்களையும் எப்படி நம்ம அப்ரோச் பண்றது, எப்படி அனலைஸ் பண்றது, அதை நம்ம ஒரே ஆங்கிள் பார்க்காம இது இப்படி வந்திருக்கலாமா இல்லை இந்த மாதிரி நடந்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பலவிதமான திங்கிங்கை டெவலப் பண்ணாதான் ஒரு கிரைமை சால்வ் பண்ண முடியும். ஹோப்ஃபுல்லி இந்த கேஸ் உங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். பட் திங்க் பண்ணி பாருங்க, அவசரப்பட்டு போலீஸ் ரொம்ப கேர்லெஸ்ஸா ROCன்னு எழுதிருக்கா, அப்ப அந்த முன்னாள் காதலரை அரெஸ்ட் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிருக்கலாம். பட் போலீஸ் அதோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவசரப்படாம ஒவ்வொரு எவிடன்ஸையும் அழகா டீகோட் பண்ணிருக்காங்களே. உண்மையிலேயே அந்த ஃபாரன்சிக் ஒர்க்கையும் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த கேஸ்லேருந்து நம்ம பர்சனலாக எடுத்துக்க வேண்டிய குயிக் டேக்அவே என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு காதலனோ காதலியோ தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இல்லை மனைவியோ கணவனையோ தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கேரன் ஏதோ வந்தால் மீட் பண்ணோம் உடனே லவ் பண்ணுறோன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவன் 12 வருஷம் ஜெயிலில் இருந்தா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காம, ஒரு பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சிக்காம அவ்வளோ பெரிய கிரிமினல் கூட அவங்க தொடர்பில் இருந்ததான் இன்னைக்கு அவங்களோட மரணத்துக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. ஸோ மேக் ஷுர் உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக தேர்ந்தெடுங்க. இல்லை நீங்கள் ப்ராப்பராக மேட்ரிமோனி வழியாக போய் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பரான பேக்ரவுண்ட் செக் பண்ண பாருங்க. இதை நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன், இதுவும் இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.